சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுட்டு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். சரியா? அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். ஒரு அரை புளிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் சூடு ஏறினதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டது மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதான் கொஞ்சம் நல்லா காரமா இருக்கும். புளிக்குழம்புனால ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். மிளகாய் செவந்துருச்சு. பூண்டு சேர்த்துக்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னா, பூண்டு குழம்பும் இதே மெத்தட்ல தான் செய்வோம். சின்ன வெங்காயம் குழம்பு அப்படின்னாலும் சின்ன வெங்காயம் வந்து எதை அதிகமா சேர்த்துக்கிறோமோ நம்ம அந்த குழம்பா சொல்லிக்கலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் கூடுதலா சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கம்மியா சேர்த்தோம்னா அது பூண்டு குழம்பு. வெங்காயம் ஜாஸ்தியா சேர்த்து பூண்டு குறைவா சேர்த்தோம்னா அது வந்து வெங்காய குழம்பு. ஓகேயா? இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. ரெண்டாவது நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போறோம். சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாவும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப பெரிய பெரிய வெங்காயமா இருந்ததுனால நான் கொஞ்சம் ரெண்டா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? கொஞ்சம் வதங்கட்டும். குழம்பு வந்து பேச்சுலர்ஸ் யாரும் இப்ப தங்கி படிக்கிறாங்க அல்லது ஒரு ஒர்க்குக்கு போறாங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. என்ன ஈஸின்ற? சின்ன வெங்காயம் பூண்டுலாம் வைக்கணுமே, கஷ்டமா இருக்காதா? வெங்காயம் பூண்டு ரெண்டையும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள இது ரெடி ஆயிடும். இது வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது இல்லை. ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வதங்கிடுச்சு. இது மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் 1 டீஸ்பூன்ல சேர்த்துக்கிறேன். உப்பு எல்லா உப்பையும் போட்டுருக்கணுமா? தேவையான மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வதக்கணும். தேவையான அளவு உப்பை நம்ம இப்பயே போட்டணும். வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்க போறோம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மூடி வச்சிருவோம். திறந்து பார்க்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மிளகாத்தூள், சாம்பார் தூள் ஒரு 2 டீஸ்பூன். ஏன்னா காரக்குழம்புங்கிறதுனால நம்ம புளி நிறைய சேர்த்துவோம். அதை பேலன்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம சில்லி பவுடரும் சேர்த்து சாம்பார் தூளும் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் ஆயில்ல வதங்க விட்டு புளி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் எல்லாமே எண்ணெயில போட்டு வதங்கிடுச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சு வடிகட்டி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் கெட்டியா வந்த உடனே நம்ம சின்னதா ஒரு வெல்லம் ஒரு துண்டு சேர்த்து இறக்கிடும். திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சுண்டி வந்துருச்சு. இப்ப நம்ம சின்னதா ஒரு வெள்ளைக்கட்டி சேர்ப்போம். சின்ன பீஸ், ஒரே ஒரு சின்ன பீஸ். தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். எதுக்கு வெல்லம் போடுறது? வெல்லம் போட்டோம்னா புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் புளி இதெல்லாம் சேர்க்கிறோம் இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக தான் வெல்லம் சேர்க்கறது. இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட்ல எல்லாம் உப்பு சேர்க்கிற மாதிரி இது மாதிரி காரம் புளி இனிப்பு எல்லாம் சேரும்போது பேலன்ஸ் ஆகும்.
அதுக்காக தான் சேர்க்கறது. தேவைப்படாதவங்க நல்ல காரம் புளிப்பு தேவை அப்படிங்கிறவங்க அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம் வெல்லம் சேர்த்தாம. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்த புளிக்குழம்பு செய்து பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.